குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பண்ணக்கூடாதது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டை நம்ம கவனமாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஓஎம்ஆரில் நம்முடைய சைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து போடணும். நம்ம ஹால் டிக்கெட்டில் எப்படி சைன் இருக்கோ அதே மாதிரி தான் சைன் பண்ணணும். அதே மாதிரி ஒயிட்னர் வந்து எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்விஜிலேட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் நீங்கள் வந்து ஒயிட்னர் வந்து போடணும். பிளாக் பென் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து நார்மல் வாட்ச் மட்டும் தான் நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு போகணும். வேறு நீங்கள் டிஜிட்டல் வாட்ச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா நாட் அலவுடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பதட்டப்படாமல் நீங்கள் எழுதணும். மேக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மு செய்கிறதுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரஃப் சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து நம்ம தேவையில்லாமல் வேறு எதுலேயும் நம்ம வந்து எழுதி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ.